பெரிய ஒரு பக்தி மார்க்கத்தை காட்டி தான் உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிப்பான், தலையாகிய கிறிஸ்துவை விட்டு பிரிப்பான். நாம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த எச்சரிக்கையில் நாம் இல்லை என்றால் ஒரு நொடி பொழுதுல நம்முடைய உன்னத அந்தஸ்தை விட்டுட்டு கீழே இறக்கி விட்டுருவான். பழைய புளித்த மாவுக்கு கூட்டிட்டு போயிடுவான். பழைய புளித்த மாவு புறம்பே தள்ளு, அது எதற்கு உனக்கு? நீ புதிதாக பிசைந்த மாவு. நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிற அவருடைய ஆடு, அவருடைய மேய்ச்சலின் மந்தையின் ஆடு. நீ எதிலையும் சிக்கி கொள்ளவே கூடாது. எச்சரிக்கை, இவ்வளவு எச்சரிக்கை இருக்கு. இவ்வளவு எச்சரிக்கையை நாம எடுக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? ஏனோ தானோ அப்படிங்கிற வாழ்க்கையா? அநேகம் பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. கிறிஸ்து மரணத்தை தங்களுடைய மரணமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் தங்களுடைய உயிர்த்தெழுதலாகவும் விசுவாசிக்கிறவர்கள் மிக 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 குறைவு. அப்படி விசுவாசிக்கிறவர்களையும் கிறிஸ்து விட்டு பிரிக்கிறதற்கு நடக்கிற சதி இவ்வளவு இருக்கும். இது நாம எச்சரிக்கையாக இருக்கணும். இது நம்முடைய ஜீவனை குறித்தது. சொல்றாங்களா, ஒரு கூட்டம் எப்படி உலகத்துல இருந்து பிரிக்கப்பட்ட கூட்டம் எப்படி சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு உம்முடைய மரணத்தின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் மரணத்தின் மூலமாக, உம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, உம்முடைய மரணத்தின் மூலமாக, பஸ்கா ஆட்டின் மரணத்தின் மூலமாக, சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக, சிலுவையின் மரணத்தின் மூலமாக நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. எப்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மீட்கப்பட்டிருக்கிறது. யாரும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. அப்படிதான் சொல்றாரு. அந்த இரத்தத்தில், அந்த மரணத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள், மனுஷத்துவத்திலிருந்து ஜென்ம தெய்வத்துவத்துக்கு மாறுகிறவர்கள், ஆவிக்குரிய ஜீவனாக மாறுகிறவர்கள். ஏதோ ஒரு தேசத்துக்கோ ஒரு ஜாதி ஒரு பாஷைக்காரருக்கோ அல்ல, உலகம் முழுவதும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். தேவனுக்கு முன்பாக எங்களை உலகத்திலிருந்து பிரிச்சு, சகல தேசம் சகல ராஜ்யம் பாஷைக்காரர் வந்து எங்களை பிரித்து எடுத்து உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆவிக்குரிய ஜீவன்களாக மாற்றி தேவ சமூகத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். சொங்கி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். ஒரு பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டோம். ஒரு கூட்டத்திற்குள் சிக்கி கொண்டு இருக்க மாட்டோம். நாங்கள் காற்றை போல இருப்போம். கர்த்தருடைய பிரமாணத்துக்கு அடங்கி இருப்போம். பூமியிலே எந்த ஒரு சூழ்நிலை, எந்த ஒரு உபத்திரமும், எந்த ஒரு போராட்டமோ எது வந்தாலும் சரி, அவைகளுக்கு ஏற்ற பதிலை கொடுப்போம். நாங்கள் அரசாளுவோம். எங்களுக்கு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்துல எங்களை கொண்டு வந்து ஆண்டவர் உட்கார வச்சிருக்கீங்க. உம்முடைய மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினி நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பழைய புளித்தமாவை புறமே தள்ளிட்டாங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இந்த லௌகீக உலக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற மார்த்தாளை போல அல்ல, அவருடைய பாதத்தில் இளைப்பாறுகிற மரியாளை போல எங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்டுக் கொண்டீங்க. உங்க மரணம் எங்களுக்கு விலையேறப்பட்டது, அதில் நாங்கள் பௌதிகத்துக்கு மரித்தோம். உங்களுடைய உயிர்த்தெழுதல் எங்களுக்கு விலையேறப்பட்டது, அதில் ஆவிகளாக நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டோம்.
பாவத்தில் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்த எங்களை இந்த மரண உயிர்த்தெழுதல் மூலமாக உயிர்ப்பித்து உன்னதங்களில் உம்மோடு கூட கொண்டு வந்தீங்க ஆண்டவர். உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். இப்பொழுது நாங்கள் பூமியிலே ஆவிக்குரிய ஜீவன்களாக ஆண்டவரே உம்முடைய மந்தையின் ஆடுகளாக நாங்கள் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பழைய பாட்டை தூக்கி குப்பையில போட்டாங்க. பழைய பாட்டு எப்பவும் புலம்பல், எப்பவும் கண்ணீர், எப்பவும் துக்கம், எப்பவும் வியாகுலம், பொறாமை, பெருமை, வன்கண், உலக தாளந்துகளை குறித்து மேன்மை பாராட்டு அத்தனையும் குப்பையாக தூக்கி போட்டுட்டு உலகமும் அதில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆளுகிற, அரசாளுகிற, ஆட்சி செய்கிற தேவ வல்லமை உடைய ஆவிக்குரிய ஜீவன்களாக அவர் மாற்றியிருக்கிறதை தான் அறிக்கை பண்றாங்க. இதுதான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இவர்கள் தான் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்களுடைய வஸ்திரங்களை வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியின் சிலுவின் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை தங்களுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய ஜீவன்களாக மாறினவர்கள். அதை வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரத்தில் வரும். 14வது வசனம். ஆண்டவனே, அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவங்க வாழ்க்கையில எவ்வளவோ உபத்திரவம் இருந்தது. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அதுக்கு என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவருடைய மரணத்தை தங்களுடைய மரணமாக விசுவாசித்தவங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய உயிர்த்தெழுதலை தங்களுடைய உயிர்த்தெழுதலாக விசுவாசித்தவர்கள், அந்த இரத்தத்திற்கு பங்குள்ளவர்கள், அந்த மரணத்திற்கு பங்குள்ளவர்கள், அந்த மரணத்தை தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய மாம்ச அழுக்கை நீக்குகிறதற்கு எடுத்து தோய்த்து கொண்டவர்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மாம்ச சிந்தனைகள் வந்து தாக்கும் பொழுது அந்த இரத்தம், அந்த மரணத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினால், அந்த உயிர்த்தெழுதலின் மேல் உள்ள விசுவாசத்தினால், நாங்கள் மனுஷர்கள் அல்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவிகள் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்து தங்களை உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயங்கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிற கிறிஸ்துவின் மணவாட்டி. இதை செத்த வீட்டில் கொண்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. இது செத்த வீட்டில் பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லை. இங்கே வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஜீவனாக மாறி இந்த ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்கிறதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை செத்த வீட்டில் சொல்லுவாங்க. ஆனபடியால் 15வது வசனம், அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறவர்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். வந்துடுறாருல, அந்த அபிஷேகம் உனக்கு வந்துருதே. நீ உயிர்ப்பிக்கப்பட்டவனானால் கிறிஸ்து உனக்குள்ளே வருவாரே, அவருடைய தேவாலயத்துக்குள்ள வாசமாய் இருப்பாரே. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இவர்கள் இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இது எங்க பரலோகத்தில் நடக்குது, செத்ததுக்கு அப்புறமா நடக்குது, பூமியில நடக்கிற காரியம் இது. செத்த மனுஷனுக்கு இது புரியாது. உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவனுக்கு தான் ஆண்டவர் இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ரகசியங்களை எடுத்து கொடுப்பார். பரலோகத்துல கண்ணீரா வருது, அங்க என்ன கண்ணீர் இருக்கு? அங்க வெயில் இருக்கா, அங்க மழை இருக்கா? ஒண்ணும் கிடையாது. இங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நீ ஜெயங்கொள்ளுகிறதற்கு உனக்கு ஒரு வாழ்க்கை, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மேல் உள்ள விசுவாசத்தில் நீ உன்னத ஜீவனாக நீ மாறுகிற. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? இந்த அந்தஸ்தை கெடுக்கிறதற்கு அப்படியே சுற்றி திரிகிறான். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? 1 பேதுரு 5வது அதிகாரத்துல அவன் வாய்ப்பை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரால் ஆனபடியால். வேற யார் நம்மை விசாரிப்பாங்க? இதெல்லாம் பொய்யர்தான். நமக்கு நன்மை செய்யற மாதிரி ஒரு டிராமா போடுவாங்க. நம்மை விசாரிக்கிறவர் யாரு? உன் குறை என்ன, உன் நிறை என்ன? நம்மை விசாரிக்கிறவர் அவரு. உங்கள் கவலைகளை எல்லாம், உங்க மாம்ச சிந்தைகளை எல்லாம்
அவர் மேல் வைத்து விடுங்கள். மனுஷனையும் உலகத்தில் உள்ளவைகளை தேடி போகக்கூடாது. உங்களுக்கு உங்க உன்னத வாழ்க்கை பறிபோய்விடும். ஏனெனில் 8வது வசனம், வைத்து விடுங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனெனில் உங்கள் எதிராளி ஒருத்தங்க இருக்கிறான், அவன் பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். நீ உன்னதத்தில் இருக்கிறியா, என் வாழை கொண்டு இழுத்து உன்னை கீழே போடுவேன். ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கொடுத்து இழுத்து போடுவேன். கள்ள சகோதரர் அனுப்பி உன்னை கீழே இழுத்து போடுவேன். உன் பாரம்பரியத்தை குறித்து உன்னை இழுத்து போடுவேன். உன் சொந்தக்காரர்கள் மூலமாக ஒரு பக்தி மார்க்கத்திற்கு உன்னை கொண்டு வருகிறதுக்காக இழுத்து போடுவேன். உலகத்தில் உனக்கு முன்பாக ஒரு உபத்திரவம் இருக்குமானால் அந்த உபத்திரவத்தில் மாம்ச சிந்தையை கொண்டு வந்து உன்னை இழுத்து கீழே போடுவேன். எப்படியாவது அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இழுத்து போடுவேன். இதுதான் அவனுடைய காரியம். எப்படியாவது விழுங்கணும். சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். இந்த பாடுகள் எல்லாம் மட்டும் உனக்கு முன்பாக ஒன்றும் கிடையாது, சமபூமியாகும். உன்னுடைய உலகத்தால் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால். நீ ஆவிக்குரிய ஜீவன், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் ஆவி, கிறிஸ்துவின் வல்லமை எடுத்து நீ பயன்படுத்தி உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் நீ சங்காரம் பண்ணு. இதான் ஜனிப்பிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பாக்கியம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை உனக்கு கொடுக்கிறேன். இது திறவுண்ட வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் பூட்ட முடியாது. குருடனுக்கு குருடன் வழிகாட்ட முடியாது. 2 பேரும் குழியில போய் விழுவாங்க. நீ உயிர்ப்பிக்கப்பட்டவன், என்னுடைய மந்தை, என்னுடைய மேய்ச்சலின் ஆடு. உனக்கு தெய்வத்துவம் முழுவதையும் கொடுக்கிறேன். உனக்கு நீ கண்ணீர் இல்லை, உனக்கு கவலை இல்லை. உன் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீ ஜெயம் கொள்ளுவாய். எந்த சூழ்நிலையும் உன்னுடைய அந்தஸ்தை விட்டு கொடுக்காது. அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நம்பி விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜெயம் கொள்ளுகிறவனாக இரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆண்டவர் முழுவதும் எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை என்று அநேக காரியங்களை குறித்து எச்சரிக்கிற இந்த தேவாலயம் ஒரு நொடி பொழுதுல தீட்டுப்பட்டு போகும். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை கொண்டு உன் மாம்ச சிந்தையை ஜெயித்து உலகத்தை ஜெயிக்கிற பண்டிகையை கொண்டாடு. நாங்கள் பூமியில அரசாளும் என்று புதிய பாட்டை பாடினார்களே, அந்த பாட்டு தான் பண்டிகை. வேற எதுவும் பண்டிகை கிடையாது. தப்புவோம், விலகுவோம், ஓடுவோம். கர்த்தருடைய பாதத்துக்கு அவருடைய மரணத்தை விசுவாசிப்போம், நம்முடைய மரணமாக. அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிப்போம், நம்முடைய உயிர்த்தெழுதலாக. ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை, உன்னத வாழ்க்கைக்குள் பிரவேசிப்போம். உமக்கு முன்பாக பூமியின் சகல கோத்திரத்திலும் இருந்து எங்களை பிரித்து தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். பூமியிலே நாங்கள் அரசாளுவோம். இந்த வாழ்க்கைக்கு வரணும். இந்த வாழ்க்கை வரவிடாத படிக்குதான் பிசாசின் சதி, பாரம்பரியம், எல்லா உலக பிரகாரமான போதனைகள், அந்நிய போதனைகள் நமக்கு விகற்பமாக விரோதமாக நிற்கும். அத்தனையும் சங்காரம் பண்ணணும். பாவத்தை அழிக்கிறது போல மனுஷனுடைய அடிமைத்தனத்தையும் அழிக்கணும். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷர்களுக்கு அடிமையாக இராதேயுங்கள். ஆண்டவர் சொல்றார், எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கை உள்ளவர்களாக, அவருடைய வார்த்தையை தெளிவாக இருக்கணும். கிறிஸ்துவோடு கட்டப்படுவதற்கு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நம்முடையதாக நம்பி உயிர்ப்பிக்கப்பட்ட ஜீவனாக மாறும் பொழுது ஒரு அஸ்திவாரம், புதிய ஜீவனுக்குரிய அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பு கர்த்தருடைய மந்தையாக மாறும் பொழுது என் கையில் இருந்து என் ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ளுகிறதில்லை. கேரண்டி. சந்தோஷத்துக்கு கேரண்டி, சமாதானத்துக்கு கேரண்டி, இளைப்பாறுதலுக்கு கேரண்டி. இன்றைக்கு ஜனங்களுக்கு இல்லாததுக்கு காரணம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக மாற விருப்பம் இல்லை. தப்புவோம், அவருடைய மந்தையின் ஆடுகளாக மாறுவோம். அவர் நமக்குள்ளே வந்து போஷிப்பார். ஒருவனும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கை நிச்சயம், நிச்சயம். ஆமென், ஆமென்.